அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று திருமால்பூர் என்னும் ஊரில் அருள் புரியும் மணிகண்டேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் வரலாறை கேட்கும்போது நமக்கு மெய்சிலிர்க்கும். ஏனென்றால் ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை மக்களுக்காக செய்த திருவிளையாடல் மூலம் மகேஷ பெருமான் நிரூபித்தார். அது என்ன விஷயம் பார்க்கலாம். மூலவராக மணிகண்டேஸ்வரர் அருள் புரிகிறார் இந்த ஸ்தலத்தில். இவருக்கு தயாநிதீஸ்வரர், பிரபாலீஸ்வரர், சாதரூபர், பவளமலையார், வாட்டம் தவிர்த்தார், மால்வனகீசர் என்ற திருநாமங்களும் உண்டு. இறைவியாக அஞ்சனாட்சி அம்மை அருள் புரிகிறார். இவருக்கு கருணை நாயகி என்ற திருநாமமும் உண்டு. தலவிருட்சம் வில்வ மரமாகும். தீர்த்தம் சக்கர தீர்த்தம், பாலாறு ஆகும். இந்த திருமால்பூரோட புராண பெயர் திருமாற்பேரு, அரிசக்கரபுரம், வில்வாரண்யம், உத்தரகாஞ்சி என்ற பெயர்களும் உண்டு. கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைய பெற்றுள்ளது. சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த ஸ்தலம். சரி, இந்த ஸ்தலத்தோட தல வரலாறு என்ன பார்க்கலாமா? ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்போது திடீரென பார்வதி தேவி பரமேஸ்வரின் கண்களை தன் 2 கரங்களால் மூடினார். அது ஒரு கண நேரம்தான் என்றாலும் மற்ற உலகங்களில் அது பல யுகங்களாக நீடித்தது. சிவனின் கண்களாக அறியப்படும் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முக்கண்களும் மூடப்பட்டதால் உலக உயிர்கள் அனைத்தும் வதைப்பட்டன. உலகம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. தன் விளையாட்டு வினையாகிவிட்டதை உணர்ந்த பார்வதி தேவி தன்னால் உலகம் சந்தித்த விளைவை எண்ணி வருந்தினார். தன் தவறுக்கு பரிகாரம் வேண்டினார். உடனே சிவபெருமான், நீ பூலோகம் சென்று தவம் செய் என்றார். அதை ஏற்று பூலோகம் வந்த பார்வதி தேவி பாலாற்றின் கரையில் இருந்த வில்வ மரத்தடியில் மணல் லிங்கம் அமைத்து வழிபட்டதோடு 32 தர்மங்களையும் வளர்த்தார். தேவியின் தவத்தில் மனம் குளிர்ந்த ஈசப்பெருமான் அவரை தேடி வந்து பார்வதி என்று அழைத்தார். சிவசிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் ஈசனின் குரல் பார்வதி தேவியின் காதில் விழவில்லை. தன்னை அலட்சியம் செய்வதாக எண்ணிய ஈசப்பெருமான் கோபத்துடன் பார்வதியின் தவத்தை கலைப்பதற்காக தம் தலையில் இருந்த கங்கையை தூக்கி பாலாற்றில் விட்டார். இதனால் பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. தேவியின் தவம் கலைந்தது. திடீரென்று வந்த வெள்ளத்தில் மணல் லிங்கம் அடித்து சென்று விடாமல் இருக்க அதை இறுக்கமாக தழுவியபடி இருந்தார் பார்வதி தேவி. மேலும் தனக்கு உதவும்படி தன் அண்ணனான பெருமாளிடம் வேண்டிக் கொண்டார். தங்கையின் குரல் கேட்டு அங்கு வந்த பெருமாள் ஆற்றின் குறுக்காக சைன கோலத்தில் படுத்து பாலாற்றை தெற்கு நோக்கி பாய செய்தார். அதன் பின் சிவபூஜையை நிறைவு செய்தார் பார்வதி தேவி. இதையடுத்து பார்வதிக்கு காட்சி தந்து அவரை ஏற்று கையிலை திரும்பினார் சிவபெருமான். இதன் மூலமாதான் மலக்கவலை போக்கும் மகேசன் இங்கு மணிகண்டேஸ்வரர் என்ற பெயரில் கோவில் கொண்டு அருளுகிறார். இந்த ஊருக்கு அரிசக்கரபுரம், வில்வாரண்யம், உத்தரகாஞ்சி என்றெல்லாம் போற்றப்பட்ட இந்த ஸ்தலத்தில் பழம்பாலாறு என்னும் விருத்தசீர நதிக்கரையில் அன்னை பார்வதி தேவி செம்மனால் லிங்கம் பிடித்து வழிபட்டு வந்தாள். அம்பாள் லிங்கமூர்த்தியை ஆலிங்கனம் செய்ததால் அப்போது அம்பாளின் முத்துமணி மாலை ஐயனின் கழுத்தில் அழுத்த மணி பதிந்த கண்டம் உடையவர் என்பதால் மணிகண்டேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இந்த ஸ்தலத்தில் அருள் புரிகிறார். இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. சரி, இந்த கோவில்ல பெருமாள் எப்படி நின்ற கோலத்தில் ஈசனுக்கு எதிரே நின்று அருள் புரிகிறார்? அந்த வரலாறு என்ன பார்க்கலாமா? ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை நிரூபிக்கிறதுக்காக மக்களுக்காக ஒரு திருவிளையாடலை ஈசன் செய்தார். அது என்ன அப்படின்னா, ஆதியில் காஞ்சி மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த மன்னன் குபணன். இவர் முனிவரான சிறந்தவரான வஜ்ரதேகம் கொண்ட ததிஷி முனிவரும் நீண்ட நாட்களாக நட்புடன் இருந்து வந்தனர். ஒரு சமயம் மன்னன் குபணனுக்கும் ததிஷி முனிவருக்கும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது. அந்த வாக்குவாதம் போர் புரியாத அளவுக்கு நீண்டது.
அது போராக மாறி குபன் தன்னால் இயன்றவரை ததீஷி முனிவரிடம் போரிட்டு கடைசியில் பலம் குறைந்தான். எப்படிதான் அவரை தோற்கடிப்பது என்று யோசித்த குபன் தனது உற்ற தெய்வமான ஸ்ரீமன் நாராயணரை வேண்டினான். உடனே திருமால் குபனனுக்காக சார்பாக போர்க்களம் புகுந்து ததிஷின் முனிவரின் மேல் சக்கராயுதத்தை ஏவினார். ஆனால் ததிஷின் உடல் வஜ்ரத்தன்மை கொண்டதால் மகாவிஷ்ணு ஏவிய சக்கரம் முனிவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் திடுக்கிட்ட திருமால் தேவர்களை கூப்பிட்டு ஆலோசித்த போது அவர்கள் சொன்னார்கள், சிவபெருமான் ஜலந்தர அசுரனை வதைக்க சுதர்சன சக்கரம் ஏற்படுத்தினார். அதனால் அந்த சக்கரத்தை கொண்டுதான் நீ ததிஷி முனிவரை அழிக்க முடியும் என்று ஆலோசனை கூறினார்கள். அதன் பிரகாரம் பெருமாள் உடனே பூலோகம் வந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு உகந்த தலமான கோவிந்தவாடி அகரம் வந்து சைவராய் மாறி சிவதீட்சை பெறுகிறார் பெருமாள். பின் பாலாற்றங்கரையில் தென்பால் அம்பிகை செம்மனால் பிடித்து வெளிப்பட்ட இலிங்கத்தை செந்தாமரை மலர்களால் ஒரு திருநாமத்திற்கு ஒரு மலர் என 1000 திருநாமங்களுக்கு 1000 மலர்களால் நித்தமும் அர்ச்சனை புரிந்தார் புருஷோத்தமர். ஒரு நாள் அர்ச்சனையில் முடிவில் ஒரு செந்தாமரை மலரை மறைத்தருளினார் மகேசன். ஒரு மலரினை காணாமல் திடுக்கிட்டார் பெருமாள். அர்ச்சனையே முடித்தாக வேண்டும், என்ன செய்வது என்று திகைத்த அடுத்த கணம் தனது வலது கண்ணை பெயர்த்து மலராக பாவித்து ஈசனது திருப்பாதங்களில் சமர்ப்பித்தார் பெருமாள். தாமதிக்காத ஈசன் மிகுந்து மகிழ்ந்து நீண்ட செம்மேனியராய் பேரொளி பிரகாசமாய் திருமாலுக்கு காட்சி தந்து சுதர்சனம் என்னும் அற்புத சக்கரத்தை திருமாலுக்கு அருளினார். இந்த சுதர்சன சக்கரமே திருமாலின் பஞ்சாயுதங்களில் முதன்மையானதாகும். இந்த சக்கராயுதத்தை கொண்டே பரந்தாமன், கஜேந்திரன் என்னும் யானை, மன்னன், அம்பரீஷன் ஆகியோரை காத்தருளினான் பெருமாள். அதோடு இழந்த கண்ணையும் வழங்கி இது முதல் நீர் செந்தாமரை கன்றன் என்று போற்றப்படுவாய் என்று ஈசன் சொல்கிறார். நீர் மெய்யன்போடு வழிபட்ட இந்த ஸ்தலம் திருமாற்பேறு என்றும் வழங்கப்படும். இந்த ஸ்தலத்தில் ஒரு நொடி பொழுது தங்கியவருக்கும் எல்லா நலன்களும் கிட்டும் என கூறி 3 உலகங்களை காத்து ரட்சிக்கும் வரத்தையும், அத்துடன் இந்த ஸ்தலத்தில் ஒரு நொடி பொழுது தங்கியவருக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவத்தலங்களையும் தரிசித்த புண்ணியத்தையும் அவருக்கு வழங்கி அருள் புரிந்தார் ஈசப்பெருமான். அது முதல் இந்த ஊர் திருமாற்பேறு என்று போற்றப்படுகிறது. அது மட்டுமில்ல, நீ கூறி வழிபட்ட 1000 திருநாமங்களால் என்னை பூஜிப்பவர்களுக்கு முக்தியை கொடுப்பேன். அதை சொல்ல இயலாதவர்கள் என்னை தீண்ட சிவந்தாரர், சாதரூபர், மணிகண்டர், தயாநிதியார், பவ்வளமலையார், வாட்டம் தவிர்த்தார், சாகிஷனர் ஆகிய திருநாமங்களால் சொல்லி பூஜித்தாலும் அவர்கள் வேண்டிய வரம் நான் தருவேன் என்று கூறி அருளினார் சிவபெருமான். இப்படிப்பட்ட இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஊரின் மையத்தில் சுமார் 1.20 ஏக்கர் அளவில் நாட்புறமும் உயர்ந்த சுற்று மதில்கள் சூழ அதன் நடுவே கிழக்கு வாயில் கொண்ட ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களுடன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கருவறை முன் வல்லபை விநாயகர் 10 கரங்களுடன் அருள் புரிகின்றார். கருவறை அதனுள் ருத்ராட்ச பந்தலின் கீழ் கிழக்கே திருமுகம் கொண்டு அம்பிகை தன் கரங்களால் பிடித்த செம்மண் லிங்கமாய் தரிசனம் அளிக்கின்றார். பார்வதி தேவியால் விருத்தசீர நதிக்கரையில் மணலால் அமைக்கப்பட்ட லிங்கம் இங்கு மூலவராக உள்ளது. அது கரைந்து விடாமல் இருக்க லிங்கத்தின் மீது செம்பால் செய்யப்பட்ட கவசம் சாத்தியே அபிஷேகம் செய்யப்படுகிறது ஈஸ்வரனுக்கு. சிவபெருமானின் மூலஸ்தானம் அருகே திருமால் கைகூப்பிய வணங்கிய நிலையில் செந்தாமரை கண்ண பெருமாள் என்ற நாமத்துடன் உள்ளார். மூலவரின் அருகே அதிகார நந்தி நின்ற நிலையில் உள்ளது. இது என்ன அதிகார நந்தி? அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குரங்கு முகம் கொண்டவர் தான் இந்த அதிகார நந்தி. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். திடீரென பறக்க முடியாமல் விமானம் நின்றுவிட்டது.
அப்பொழுது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ராவணன் புஷ்பக விமானத்தை விட்டு கீழே இறங்கினான். அவன் முன் அப்போது நந்திய பெருமான் தோன்றி, ராவணா, நீ நின்று கொண்டிருப்பது சிவபெருமான் வாழும் கைலாய மலைப்பகுதி. சிவபெருமான் தவத்தில் உள்ளார். நீ அவருக்கு இடையூறு செய்யாதே. உன் போல் ஆணவம் கொண்டவர்களால் இந்த மலையை கடந்து செல்ல இயலாது. எனவே நீ மலையை சுற்றி கொண்டு பறந்து போ என்றாராம். அதை கேட்டு ஆத்திரமடைந்த ராவணன், குரங்கு போன்ற தோற்றம் கொண்ட நீயா என்னை திரும்பி போக சொல்கிறாய்? என் பராக்கிரமத்தை நினைத்து பார்க்காமல் என்னை இழுத்து பேசிய நீ யார் என்று கேட்டான் நந்தி பெருமானை பார்த்து. ராவணன் அப்படி கேட்டதும் நந்தியின் முகம் குரங்காக மாறியது. இதை கண்ட நந்தி, ராவணா, என்னை குரங்கு என்று நீ இகழ்ந்து பேசியதால் நீயும் உன் இலங்கை நகரமும் ஒரு குரங்கால் அழிந்து போகும் என்று சபித்தார். அதை கேட்டு ராவணின் கோபம் மேலும் அதிகரித்தது. இந்த மலையை கிள்ளி எரிந்து விடுகிறேன் பார் என்று சூளுரைத்தவார் கைலை மலையை அடியோடு பெயர்க்க தொடங்கினான் ராவணன். இதை கண்ட சிவபெருமான் மலையின் அடியில் ராவணனை சிக்க வைத்து தன் கால் கட்டை விரலால் மலையை அழுத்தி கொண்டார் சிவபெருமான். பல்லாயிரம் ஆண்டுகளாக அதில் இருந்து ராவணால் மீள முடியவில்லை. தவறை உணர்ந்த அவன் தன் தலையை கிள்ளி கொடமாக்கி ஒரு கையை தண்டமாக்கி நரம்புகளால் தந்தி செய்து ஒரு வீணையை உருவாக்கினான். அதன் மூலம் சாமகானம் இசைத்தான். இதில் மனம் கரைந்த சிவன் ராவணனை விடுவித்தார். இருப்பினும் நந்தி கொடுத்த சாபம் ராவணனை தொடர்ந்து. அதனால்தான் ஆஞ்சநேயரால் இலங்கை நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் குரங்கு முகம் கொண்ட அதிகார நந்தியை நாம் தரிசிக்கலாம். இவரை தரிசித்த பிறகே மூலவரை வழிபட செல்ல வேண்டும் என்ற வழிபாட்டு நியதியும். இதுதான் அதிகார நந்திக்கு பின்னாடி இருக்கும் வரலாறாகும். அதன் மட்டும் இல்ல, வலப்புறம் சக்கர தீர்த்த குளம், உள்ளே விசாலமான வெளிப்பிரகாரம், வலப்பக்கம் இரவிய அஞ்சனாட்சியின் தனி சன்னதி, உள்ளே யோகமுடி தரித்த நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் புன்னகை சிந்தும் அம்பிகையின் திருக்கோலம், 8 லக்ஷ்மிகள், 8 யானைகள், 8 நாகங்கள், 8 சிங்கங்கள் புடைசூழ நடுவில் மகாமேரு இப்படியான பஞ்சாம்ச பீடத்தின் மீது நின்று அபயமளிக்கிறாள் அன்னை அபூர்வமாக. ராஜகோபுரத்திற்கு நேராக உயரமான மேடை அமைப்பு, அதற்கு நேராக பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்திதேவர். 2ஆம் வாயினுள் நுழையும் முன் கணபதி மற்றும் சுப்பிரமணியரை தரிசனம் செய்யலாம். சில படிகள் ஏறி வாயில் கடந்து உள் செல்ல மகா மண்டபத்தில் பிரதோஷ நந்திக்கு முன் மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாய் 2 கரங்களையும் கூப்பி ஈசனை வணங்கும் நிலையில் அருள் தரிசனம் அளிக்கின்றார். வலப்புறம் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. உட்பிரகார வலம் வருகையில் அழகிய கல் கட்டிடத்தின் நேர்த்தியான அமைப்பு நம்மை வசீகரம் செய்கிறது. முதலில் சூரியன், அருகே சோழர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்பதற்கு சான்றாக பராந்தக சோழன் நினைவாக அமைக்கப்பட்ட சோழீஸ்வரர் மேற்கு நோக்கி நின்று அருள் பாலிக்கிறார். 4வது திவ்யமான தரிசனம். தென்புறத்தில் சப்தமாதர்கள், தென்மேற்கில் பாலகணபதி மற்றும் உச்சிட்ட கணபதி என 2 பிள்ளையார்கள் வீற்றுள்ளனர். அடுத்ததாக வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சோமாஸ்கந்தர் என வரிசையாக அருள் பாலிக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, அது மட்டுமில்ல அஷ்டபூஜை துர்க்கையாகவும் இங்கே துர்க்கை அருள் காட்சியளிக்கிறார். துர்க்கையின் திருமேனி மிகவும் அழகு வாய்ந்தது. அஷ்டபுஜங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அழகாக காட்சி தருகின்ற திருமேனி இங்குள்ள துர்க்கையாகும். சண்டீஸ்வரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். வடகிழக்கு மூலையில் பள்ளியறை உள்ளது. தல விருட்சமாக வில்வமும் தீர்த்தங்களாக ஆலயத்தின் எதிரில் இருக்கும் சக்கர தீர்த்தமும் ஊரின் வடக்கே பாயும் பாலாறும் அமைய பெற்றுள்ளது. இன்னொரு மிக சிறந்த சிறப்பாகும். சரி, இன்னும் திருமாலூர் கோவிலோட இன்னும் நிறைய சிறப்புகளும் இருக்கு, பார்க்கலாம். இந்த ஸ்தலம் மகிமைகளை விஷ்ணு மற்றும் காஞ்சி புராணங்கள் விரிவாக எடுத்துரைக்கின்றன. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது 11வது திருத்தலமாகும்.
மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் போன்ற பெருமைகளை கொண்ட இந்த ஸ்தலம் திருமால் பூஜித்த காரணத்தால் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாற்றப்படுகிறது. அத்தோடு மூவருக்கு தீபாரதனை காட்டிய பின் எதிரில் இருக்கும் திருமாலுக்கும் தீபாரதனை காட்டப்படுவது சிறப்பு வாய்ந்தது. சிவன் கோவில் என்றாலும் பெருமாள் அருள் பெற்ற ஸ்தலம் என்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உலகில் முக்கிய 8 அதிகார நந்திகளுள் இந்த ஸ்தல நந்தியும் ஒன்றாக திகழ்கிறது. கும்பகோணத்திற்கு அடுத்தபடியாக மாசி மகம் நடக்கும் புராண பெருமை பெற்றது இந்த ஸ்தலமாகும். உலகில் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கிறது. கல்வெட்டு சான்று. ஜெயம் கொண்ட சோழமண்டலத்துள்ள காமகோட்டத்தின் பகுதியான வல்ல நாட்டிலுள்ள திருமாற்பேர் என்ற ராஜகேசரிவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழன் காலத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னா, பெருமாள் வணங்கி சக்கரம் பெற்ற இந்த ஸ்தலத்தில் இங்கு வழிபடுவோருக்கு எதிரி பயம் இருக்காது, வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கை. வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். தினசரி 3 கால பூஜைகள் நடந்திடும். இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அனைத்து சிவாலய விசேஷங்களும் இங்கு சிறப்புற அனுசரிக்கப்படுகின்றன. திருவிழாக்கள். மாசி மாதம் நடக்கும் 10 நாள் பிரம்மோற்சவத்தில் மகம் நட்சத்திர அன்று தீர்த்தவாரி நடக்கும். இந்த திருவிழாவில் தான் பெருமாளுக்குரிய கருட சேவையும் நடக்கிறது. திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரையும் இங்கு விசேஷம். தமிழ் புத்தாண்டு, ஆனி உத்திரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என பல பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவிலோட தரிசனம் நேரம் திருமால்பூர் கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது? சென்னையிலிருந்து இந்த ஸ்தலத்துக்கு நேரடி பேருந்து வசதி உள்ளது, ஆனால் அடிக்கடி இல்லை. காஞ்சிபுரத்தில் இருந்து அடிக்கடி இந்த ஸ்தலத்திற்கு பேருந்து உள்ளது. அரக்கோணம் காஞ்சிபுரம் இருப்பு பாதையில் இந்த ஸ்தலம் உள்ளது. 5 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் திருமால்பூர் கோவிலை நாம் அடையலாம். அவரின் தரிசனத்தையும் பெறலாம். நாமும் இந்த கோவிலுக்கு சென்று மணிகண்டேஸ்வரையும் அஞ்சனையா தாயையும் பெருமாளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்வோம். அவர்களின் அருளை முழுமையாக பெற்று சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.